நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் உங்களுக்கு தான். ஓகே, கனெக்ட் மீ லேட்டர். ஓகே சார். சார் கால் அஸ் மார்னிங் சார். மார்னிங். என்ன சார் இங்கே நின்று இருக்கீங்க? ஏன் இது ஏதோ தடை செய்யப்பட்ட போதியா? இங்க நிக்க கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். எப்பவும் ரூம்ல தான் இருப்பீங்க, இங்க நிக்கிறீங்களா? அதான். நான் ரூமை விட்டு வரக்கூடாதுன்னு ஏதா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என்னையா பிரச்சனை உனக்கு? இல்ல சார், வழக்கமா நீங்க ரூம்ல இருக்கிறவரு இப்படி ரிசப்ஷன்ல நின்று இருக்கீங்களே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு. ஒரு பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு இங்க வந்து நிக்கிறேன். அப்போ ஓகே சார். அப்புறம் சார், வேற ஏதாவது விசேஷமா சார்? நான் ரிலாக்ஸ் பண்ண போறேன்னா தனியா இருக்க போறேன்னு அர்த்தம். சார், ஆமா, பெரிய திருவள்ளுவர் இவரு. 2 லைனுக்கு மேல எதுவுமே பேச மாட்டாரு. கஷ்டமாப்பா. வரேன் சார். சொல்லுங்க ராமநாதன். அப்படியா? நான் அந்த பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்ப சொல்லி ஒரு வாரம் ஆச்சே, இன்னும் வரலையா? சரி, நான் உடனே செக் பண்றேன். ஹலோ சுந்தரம், பேங்க்ல நம்ம தான் ஓடிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படின்னா பேங்க் கேட்குற டாக்குமெண்ட்ஸை நம்ம தான் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கணும். இதை நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டேன். ஏன் இன்னும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பல? அப்ரூவலா? யாரோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறீங்க? என்ன இது முட்டாள்தனமாக இருக்கு? அவர் எதுக்கு இதெல்லாம் அப்ரூவ் பண்ணோம்? சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். வாங்க விஸ்வநாதன். ஆச்சரியமா இருக்கு. நீங்களாம் இந்த ரூம் பக்கமே வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப வந்திருக்கீங்க. நான் உங்க ரூம் பக்கம் வரமாட்டேன்லாம் எப்பவும் சொன்னதே கிடையாது. அவசியம் ஏற்படல, வரலன்னு சொன்னேன். இப்ப என்ன அவசியம் ஏற்பட்டுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேங்க்ல நம்ம ஓடி கேட்டிருக்கோம். அதுக்கு அவங்க நம்ம கிட்ட இருந்து சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்னும் பேங்க் போய் சேரல. ஃபினான்ஸ் டீமை கேட்டா அது உங்க டேபிள் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன விஸ்வநாதன், நான் இந்த வேலை தான் செய்யணும், அதுவும் இத்தனை நாள்ல செய்யணும் அப்படின்னு எல்லாம் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போடுவீங்க போல. அந்த பேப்பர்ஸை ஏன் இன்னும் நீங்க அப்ரூவ் பண்ணல? அந்த ஓடிக்கான நீட் என்னன்னு கரெக்டான டீடைல்ஸ் எல்லாம் அதுல இல்ல. என் மகளுக்கு கல்யாணம். என்ன விளையாடுறீங்களா சேகர்? இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேங்க்ல இருந்து வர பணம் அதுல ஒரு 10%. ஒரு ஓடிக்கான தேவை என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா 100 காரணத்தை இப்போ என்னால லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். என்னை விட உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இல்ல எனக்கு தெரியலங்கிற ஒரு பதில நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஆபீஸ்ல இந்த நாற்காலியில் இருக்கிற தகுதி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். விஸ்வநாதன், டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ். உங்களோட ஜாஸ்தி என்னாலையும் கத்த முடியும். என்ன 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 மிரட்டுறீங்களா? மிரட்ல, காரணம் கேட்குறேன். இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல தேவையில்லாம ஒரு ப்ராசஸை ஏன் நீங்க ஸ்லோ பண்றீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு சீக்கிரமா அப்ரூவல் வேணும்னா சீக்கிரமா ஃபைல் அனுப்பி இருக்கணும். யூ ஆர் நாட் காட் டு அப்ரூவ் தி திங்ஸ் ஹியர். பிரச்சனையான சூழல்ல உங்களுக்கு கீழே இருக்க லேட் பண்ணாலும் அவன் அவசரப்படுத்தி அதை வாங்கி அப்ரூவ் பண்ண வேண்டியது உங்க டியூட்டி. வேணும்ட்டே ஒரு விஷயத்த உங்க அத்தாரிட்டியை காட்டுறதுக்கு இழுத்தடிக்கிறீங்க. திஸ் இஸ் நாட் ரைட். தப்பா இருந்தா ரிஜெக்ட் பண்ணுங்க, கரெக்டா இருந்தா அதை அப்ரூவ் பண்ணுங்க. டிசிஷனை பெண்டிங்ல போடாதீங்க. ஃபாஸ்டா நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் என்ன பண்ணேன்னு நீங்க எனக்கு சொல்லி தருது. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. விஸ்வநாதன், நீங்க பேசுற டோன் சரியில்லை. என்னோட டோன்லாம் சரியா தான் இருக்கு. உங்களோட பர்பஸ் தான் சரியில்லை. சேகர், நீங்க யாரு, என்ன பண்ணுவீங்க, எதுக்காக சேர்மன் உங்களை இவ்வளவு பிரச்சனை நடுவுலையும் மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க ஏதோ ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னு தெரியும். உங்களை வேற மாதிரி டீல் பண்றதுக்கு எனக்கு தெரியும். ஒரே நாள்ல உங்களை இந்த ஆபீஸ் விட்டு காலி பண்ணி போக வைக்க என்னால முடியும். ஆனா என்னோட வேலை அது கிடையாது. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறத ஒரு வேலையை எடுத்து நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு செக் வைக்கிறதுக்காக நான் பயன்படுத்துற எனர்ஜியை வேற ஏதாவது உருப்படியான விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதை வெளியில சொல்ல வைக்காதீங்க. இது ஒரு பேட்டில் ஃபீல்டு. இந்த கம்பெனியை காப்பாத்துறதுக்காக 400 பேர் நிறைய எதிரிகளை எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். எதிரில் இருக்கிறவனோட சண்டை போட்டுக்கிட்டு கூட இருக்கிறவங்க கூடயும் சேர்த்து சண்டை போட முடியாது. நான் சேர்மன் கிட்ட பேசுறேன். ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணாம பேசுங்க. நீங்க அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க நோக்கம் என்னன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். எங்களோட உழைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது தோத்து போயிடும் நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் அவசர அவசரமா நீங்களே எங்க கதையை முடிக்கலான்னு பாக்குறீங்க.
கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ண சொல்லுங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நம்ம பண்றது பிசினஸா இருக்கலாம். அதுக்காக ஒரு பிசினஸ் டிசிஷன் எடுக்கிறப்ப கன்னிங்கா, ருத்லெஸ்ஸா, நான் சென்டிமெண்டலா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு கம்பெனியை பில்ட் பண்றது கார்டனிங் பண்ற மாதிரி பொறுமையா, நிதானமா, ரசிச்சு பல சிச்சுவேஷனை தாண்டி லயிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ரோடு போற ஆளு. ரோடு போடுறதுக்கும் கார்டனிங் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா சமயமும் நான் இப்படி பேசிட்டே இருப்பேன் நினைக்காதீங்க. தேவைப்பட்டா நான் இதை வேற மாதிரி டீல் பண்ணுவேன். பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்காது. அதுக்காக தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒழுங்கா அதை அப்ரூவ் பண்ணி அனுப்புங்க. எனக்கு உங்க மேல தனிப்பட்ட முறையில் எந்த விருப்ப வெறுப்பும் கிடையாது. உங்களை பத்தின என்னோட ஒப்பீனியனை நான் மாத்திக்க தயாரா இருக்கேன். இந்த கம்பெனிக்காக நீங்க ஏதாவது சில நல்லது பண்ற பட்சத்துல